ஒரு பக்கம் என்னடான்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அடுத்த இலக்கு நான் தான், நான் சிறையில் அடைக்கப்படலாம்னு சொல்லி அவர் சிறையில் அடைக்கப்படலாம்னு சொல்லி அவரே சொல்கிறார். இன்னும் ஒரு பக்கம் நாமல் ராஜபக்சோட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனோட ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம், பாதாள குழுவினுடைய அடுத்த இலக்கு நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய தரப்பாலேயே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில வழக்கு விசாரணைகள் இன்றைக்கு நடந்திருக்கு. நேற்றும் ஒரு சில வழக்கு விசாரணைகள் நடந்து, நேற்று ரணில் விக்ரமசிங்கோட வழக்கு சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். நேற்று முக்கியமான 2 வழக்கு விசாரணைகள் நடந்தது. அதில் என்ன நடந்தது, இன்றைக்கு நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது என்றதை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துடலாம். நாமல் ராஜபக்ச நாடு திரும்பினதும் இந்தியாவுக்கு போயிருந்தவர். இன்றைக்கு நாடு திரும்பினதுமே உடனடியாக போனது நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு. ஏற்கனவே ஹம்பாந்தோட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட இருந்தது. அந்த வழக்குக்கு வர முடியாதுன்னு சொல்லி கால அவகாசம் கேட்டிருந்தார். அந்த வழக்கு பிற்போடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு வழக்கு கொழும்பு புதுக்கட நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. நாமல் ராஜபக்சவும் மொத்தம் 4 சந்தேக நபர்கள், ஒன்றும் கிடையாது, நிதி மோசடி, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செயற்பாடு, இல்லாட்டி நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில், மணி லாண்டரிங் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பிற்போடப்பட்டிருக்கு. திரும்பவும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா அடுத்து நாங்கள் எப்படி செயற்படணும்னு சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி சட்டமா அதிபர் திணைக்களத்திட்ட சட்டமா அதிபர்கிட்ட இதுக்கு முதல்லையும் ஒரு ஆலோசனை கேட்டிருந்ததாம். அந்த ஆலோசனை கொடுக்கப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் இதுக்கு முதல்ல நடந்த வழக்கு விசாரணையில் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தது, ஒரு ஆலோசனையை சொல்லியிருந்தது. சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கணும்னு சொல்லி. அந்த ஆலோசனை அறிவுறுத்தல் இதுவரைக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொடுக்கப்படலை. என்ன செய்யணும்ன்றது சம்பந்தமான எந்த விதமான ஆலோசனையும் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி சிஐடி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. திரும்பவும் சட்டமாதிபருக்கு நீதிமன்றம் நினைவுபடுத்தி ஒரு அறிவித்தலை அனுப்பி வைக்க சொல்லியும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த ஆலோசனை கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது சம்பந்தமான முன்னேற்றம் அறிவிக்கப்படணும் சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு ஜூலை 30ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சி அந்த மாதிரியான வழக்கு விசாரணைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போய்கொண்டிருக்கு. ஒன்று சந்தேக நபர்களாக இருக்கிற நபர்களே காலதாமதம் ஆக்கிறதுக்கான சில முயற்சிகள் ஈடுபடுறது, இல்லாட்டி இந்த மாதிரி அறிக்கைகள் கிடைக்கல, ஆலோசனைகள் கிடைக்கலன்னு சொல்லி அதிகாரிகள் போய் சொன்னதும், விசாரணை தரப்பு சொன்னதும், வழக்கு விசாரணைகள் பிற்போடப்படுறது தான் தொடர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமல் ராஜபக்சோட ஹம்பாந்தோட்ட வழக்கு விசாரணை சம்பந்தமா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் உரையாற்றி இருந்தார். அடுத்த இலக்கு நானா தான் இருக்க முடியும் என்னன்னு சொன்னா, ஒரு அமைச்சர் இதுக்கு முதல் உரையாற்றும் போது பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தாராம், ஜனவரி மாதத்தில் நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்படுவார், உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அமைச்சர் எனக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கை இப்ப நடக்க போகுது போலதான் தெரியுது. அதுக்காக தான் சிஐடிக்கு நான் கூப்பிடப்பட்டிருக்கிறேன். கெஹலபத்ர பத்மேவோட நாமல் ராஜபக்சவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றதை பற்றி விசாரணை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பு அதே நாளில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்தது. நாமல் ராஜபக்ச சொல்லி இருந்தார், இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே அமைச்சர் ஒருத்தர் எனக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார், அப்ப ஜனவரி மாதம் என்றது இதுதான், அப்ப நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நபர் போல இருக்கு, பார்க்கிற நேரத்தில் அப்படித்தான் இருக்கு, அடுத்தது நான் சிறைக்கு போனாலும் போகலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை இன்னைக்கு நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். ஹம்பாந்தோட்ட நீதிமன்றத்தில் நடக்க இருந்த வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருந்தது. அதுவும் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வர சொல்லி எப்படி எனக்கு அழைப்பு தர முடியும், அதுவும் 9:30 வர சொல்லி 9:50 கடிதம் கொண்டு வந்து தந்தா எப்படி நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியும்? பெலவத்த, அதாவது ஜேவிபியினுடைய தலைமையகம் இருக்கிறது பெலவத்தையால நியமிக்கப்பட்டிருக்கிற போலீஸ் மாதிபருக்கு இது கூட தெரியாதா என்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் இன்னைக்கு நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நாமல் ராஜபக்ச தரப்பினுடைய இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல்வாதி சாந்த பண்டார ஒரு ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம் சொல்லி. அதுவும் சாதாரணமான ஒரு கொலை கிடையாது, பாதாள உலக குழுக்களால நாமல் ராஜபக்ச இலக்கு வைக்கப்படலாம், போலீசினுடைய செயற்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் அப்படித்தான் இருக்கு என்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம் சொல்றாரு, என்ன சிறையில் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி. இன்னும் ஒரு பக்கம் அவர்களுடைய தரப்பு சேர்ந்த அரசியல்வாதி ஒருத்தர் சொல்றார், நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம் சொல்லி. அதுக்கான காரணமா அவர் குறிப்பிடுறது, பாதாள குழுக்களோட தொடர்பு இருக்கு என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அதை பற்றி விசாரணைகள் நடத்துறதுக்குன்னு சொல்லி அழைப்பும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி ஊடகங்கள்ல வெளிவந்து சமூகத்தில் பரப்பப்படுற சந்தர்ப்பத்தில் பாதாள உலக குழு தலைவர்களோட தொடர்பு இருக்கோ இல்லையோ, அது உண்மையோ பொய்யோ, அவர் சொல்றார் உண்மையோ பொய்யோ, உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியில போற சந்தர்ப்பத்தில் எதிர்குழுக்களால நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. என்னன்னு சொன்னா, பாதாள உலக குழுக்களை பொறுத்த வரைக்கும் மோதல்கள் தொடர்ச்சியான மாறி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கடந்த காலங்களிலையும் அண்மைய நாட்களிலையும் பதிவாகி இருந்தது. அந்த மாதிரி ஒரு குழுவோட, ஒரு குழுவினுடைய தலைவனோட நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கு என்ற செய்தி வெளியில போகுமா இருந்தா மற்ற குழுவை சேர்ந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடத்த முடியும், நாமல் ராஜபக்ச கொலை செய்யப்படலாம்,
செயற்படலாம், போலீஸ் எப்படியெல்லாம் செயற்படக்கூடாதுன்னு சொல்லி போலீஸுக்கு சாந்த பண்டார வந்து ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனையை கேட்டு போலீஸ் செயற்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு கம்பஹா நீதிமன்றத்தில் நடந்தது. கம்பஹா பிரதேசத்தில் ஒரு அருட்தந்தை போலீஸ் மோட்டார் பைக் படைப்பிரிவால் தாக்கப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து கம்பஹா நீதிமன்றத்தில் இன்னைக்கு திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்னைக்கு அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் வரிசையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டு அருட்தந்தை போய் அடையாளம் காட்டியிருக்கிறார். அதில் 3 நபர்களை வந்து நேரடியாக அருட்தந்தை அடையாளம் காட்டியிருக்கிறாராம். தாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த 3 பேரும் எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அந்த 3 பேர்லையும் 2 பேர் நேரடியா என்ன தாக்கி இருக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தர் அதிகமா என்ன தாக்குனாருன்னு சொல்லி அதிகமா தாக்குன நபரையும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற 2 பேர் என்ன தாக்குனாங்கன்னு சொல்லியும் அவர் அடையாளம் காட்டி இருக்கிறாராம். மற்ற 3 பேரும் சம்பவ இடத்துல அவரால் அடையாளம் காட்டப்படாத நபர்களா இருந்தாலும் கூட அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வந்து மற்ற 3 பேரும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு சில நபர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறாங்க. சட்ட நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியா நடக்க இருக்கு. ஆனாலும் 6 போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் ஏற்கனவே பணித்தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த பணித்தடை தொடர்ச்சி அமுல் இருக்கும் சொல்லி நீதிமன்றம் திரும்பவும் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில வந்து 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விடுவிக்கப்படலாம் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. நேற்று 2 முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது. நேற்று ரணில் விக்ரமசிங்க வழக்கு சம்பந்தமா ஃபுல்லா நாங்க பார்த்திருந்தோம். நேற்று இந்த 2 வழக்கு விசாரணைகளும் மிஸ் ஆகி இருந்தது. அதையும் சுருக்கமா பார்த்திடலாம். ஒன்று கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை 2022 ஆண்டு மே மாதத்துல வந்து கோட்டாபய ராஜபக்சவை விரட்டி அடிக்கிற அந்த போராட்டம் நடந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளோட சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டு அரசியல்வாதிகள் நட்டஈடு பெற்றுக்கொண்டாங்க. 1.22 பில்லியன் ரூபாய் நட்டஈடு கிட்டத்தட்ட 43 அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதை அடிப்படையாக கொண்டு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அரசியல்வாதிகள் மோசடியான விதத்தில் இந்த மாதிரி நட்டஈடு என்ற பெயர்ல பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இது பொதுமக்களினுடைய வரிப்பணம், அந்த பணம் எல்லாமே மீள அறவிடப்படணும் சொல்லி கோரி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குல பிரதிவாதிகளா பெயரிடப்பட்டிருக்கிற கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு அறிவித்தலை பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்கு வந்து திரும்பவும் மே மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. இதுல வந்து கோட்டாபய ராஜபக்ச, கமல் குணரத்ன, போலீஸ் மாதிபராக இருந்த சிடி விக்ரமரத்ன, கடற்படை தளபதியா இருந்த நிஷாந்த ஒலுகேதன்ன, பிரசன்ன ரணத்துங்க, டிரான் அலசன் சொல்லப்பட்ட இந்த நபர்களுக்கு எல்லாம் அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும்னு சொல்லி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகிறதுல கோட்டாபய ராஜபக்சவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் சொன்னால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்காம்னு சொல்லி அவர் வழக்கு விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். ஆனால் கொழும்புல இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்காத இப்போ வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாவார்னு சொல்லி நாங்கள் நம்பலாம், எதிர்பார்க்கலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகள் மொத்தம் 10 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் திரும்பவும் இந்த 10 பேரும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ் சார்பாக நேற்றைய வழக்கு விசாரணையில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. 2 வழக்குகள் போலீஸுக்கு எதிராக ரீட் மனுவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அடிப்படை உரிமை மீறல் மனுவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் இந்த 2 மனுக்கள் போலீஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 மனுக்களையும் மீள பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி போலீஸால ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 மனுக்களையும் மீள பெற்றுக்கொண்டா நாங்களும் ஏதாவது செய்யலாம் என்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அதுக்கு என்ன விதமான பதில் கொடுக்கப்படும் என்றது இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. அடுத்த வழக்கு விசாரணை நடக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அது சம்பந்தமான ஒரு பதில் தேரர்கள் சார்பாக முன்னிலையாகிற சட்டத்தரணிகளால் சில நேரங்களில் அறிவிக்கப்படலாம். அப்படியா இருந்தாலும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் கசப்ப தேரர் உட்பட அந்த விகாரையினுடைய விகாராதிபதி உட்பட 4 பௌத்த பிக்குகளும் மொத்தம் 10 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்றைய வழக்கு விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணையில் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிற சமன் ஏக்கநாயக்க மெகசின் சிறைச்சாலையில் சாதாரணமான கைதிகள் அடைக்கப்பட்ட ஒரு சிறைக்கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. அதாவது அவர் நோய்வாய்ப்படலை, சிறைச்சாலை வைத்தியசாலையிலையும் அனுமதிக்கப்படலை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். இது கூட இலங்கையில் ஒரு செய்தியா மாறி இருக்கு என்றது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற சமநேக்க நாயக்க சாதாரணமான கைதிகள் அடைக்கப்பட்ட ஒரு
சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மற்ற கைதிகள் எப்படி நடத்தப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அவரும் நடத்தப்படுறார். இதுவரைக்கும் இன்றைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நோயும் ஏற்படலை, எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படாமல் சிறை கூடத்தில் தான் இருக்கிறார். எதிர்வர போகிற மனத்தியாளங்களில் என்ன வரும்னு சொன்னாலும் நடக்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.